ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேரளா தமிழச்சி. இன்றைக்கி ஒரு சின்ன vlog தான். என்னோட வீடியோவை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சிம்பிளான லைஃப் ஸ்டைலை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னோட அத்தை பொண்ணுக்கு வளகாப்பு போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. திருவனந்தபுரத்துக்கு எங்களால் போக முடியல, அதனால வீட்டில் வச்சு சிம்பிளாக வளையல் போடுறோம். ஆல்ரெடி நாங்கள் 5வது மாதமே திருவனந்தபுரத்துக்கு போய் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்திருந்தோம். அந்த வீடியோவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இன்னும் 7வது மாதம் வளகாப்பு போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அந்த டைம் எங்களால் போக முடியல, அதனால இப்போ சிம்பிளாக வளையல் போட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, நல்லபடியாக குழந்தை நார்மலாக பிறக்கணும் அப்படின்னு. எல்லாரோட பிளெஸ்ஸிங்கும் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு தேவை, அதனால ப்ரேயர் பண்ணிக்கோங்க. வீடியோவை நான் ரொம்பவே டிலேவாக தான் போடுறேன், ஏன்னா கொஞ்சம் டைம் இல்லை, கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். அதனால் அங்கங்கே போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கீழே விடணும். எல்லாரும் இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு இல்லை, எங்களோட சின்ன ஹாப்பினஸ்க்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம். எல்லாரும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம தூரமாக பொண்ணை வந்து கெட்டி கொடுத்துட்டோம், நம்மளால் போக முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா வளகாப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் செய்வோம். நிறைய பேர் செய்வாங்க இந்த மாதிரியும். எனக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சுருந்தாங்க. வளையல் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போட்டு விட்டுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஒரு சிலர் வந்து வளையல் போட மாட்டாங்க, ஃப்ரூட்ஸு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. இங்கே மோஸ்ட்லி அப்படி தான். வளகாப்பு போட்டு யாரையாவது பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா சாப்பாடு பக்கத்தில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க இந்த மாதிரி உள்ளவங்களாம் சாப்பாடு கெட்டி கொண்டு போய் அந்த பொண்ணுக்கு கொடுப்பாங்க. அம்மா ஹாப்பியாக இருந்தால் தான் குழந்தையும் நல்லா ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் புதுசாக ஒரு குழந்தை வரப்போகுதுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே, அதே ஹாப்பினஸோட தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கையை அப்படி செய்யக்கூடாது. வேண்டாம், இப்படி நான் இப்படி தூக்கி வச்சுக்கோ. அப்படி தூக்கி தூக்கவே வேண்டாம் சாமி, இரு சாமி. அமைதியா இருந்தா நம்ம ஐயோ அசிங்கமா பேசுறாங்க. என் பிள்ளை நல்ல பிள்ளை, எடுக்கல பாப்பாவா. வீட்டில் நிறைய குட்டீஸ் இருக்காங்க. இது வந்து குறைவு தான், இன்னும் கொஞ்சம் பேர் வரல. இடத்துல இடம் உட்கார முடியாதா? உலகமே நீ பரப்புல அவன் சேட்டைய கொண்டா. மாமா இங்க வர. ஐயோ இதுக்கு காரணம் எந்த வழியா எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டியா? மாமா காத்து வீசு, மாமா காத்து வீசு. வெளிச்சம் தெரியல இங்கிட்டு. என்னமா சொல்றா? கீழ வச்சிர கூடாது. மாமாக்கு காத்து வீசு. அடிச்சிட்டாளாங்கா காத்து வீசி. அடிச்சிட்டாளா? அவ வீட்டுல கண்டிப்பா அடி விழுந்திருக்கும். அக்கா நல்லா இருக்கடா. சரி தேவி. இதெல்லாம் எங்கள் பிள்ளைங்க நாளை பின்ன பார்க்கும்போது ஒரு மெமரிஸாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. எங்க குடிக்க போறான்னு தெரியல. தம்பி வேண்டாம், அவன் இங்க வந்து அதான் திறக்கிறான். வேண்டாம் 2 பேரும் நோண்டாதீங்க. வேண்டாம் கை பாப்பா கையை விட்டுரு, பாப்பா கை விட்டுரு. அவன் நோண்டிட்டு போட்ட பரவாயில்லன்னா பாவம். என்ன சாப்பாடு செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழிமந்தி தான் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். கேரளாவில் ஃபேமஸான சாப்பாடில் இது ஒன்று, குழிமந்தின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாப்பாடு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஆல்ரெடி குழிமந்தி செஞ்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். எப்படி பார்க்குதுமா? எலும்பு பீஸ் தான் போடுங்க, என் பிள்ளைக்கு எலும்பு. அம்மா கொடுக்காங்க, அம்மாவே கொடுக்க வேண்டாம்.
பாப்பா சாப்பிடுங்க, சின்னம்மா சாப்பிடுங்க. சல்லாஸ் மாமா கொஞ்சம் கொடு. நீ சாப்பிடு, நீ உட்காந்துக்கோ. இவா அப்புசு பாருங்க. இந்த மாமா அம்மா. நீ உட்காந்து சாப்பிடு. சல்லாஸ் வச்சுக்கோ. சாப்பிடு. ரஞ்சித்தே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க. சும்மா விளாட்டு. ரயான் குட்டி அவங்க மாமா கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான். ரயான் குட்டிக்கு வீட்டில் ஆள் இருந்துச்சுன்னா அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளாண்டுட்டே இருப்பான். என்னை தேடவே மாட்டான். அதனாலேயே அம்மா அப்பா வார வாரம் வந்துடுவாங்க. அம்மா வர முடியாமல் இருந்தால் கூட அப்பா வார வாரம் வந்துடுவாங்க எங்களை பார்க்குறதுக்கு. அப்போ சார் மாமாக்கு ரூமா கொடுத்துரு, மாமாக்கு ரூமா கொடுத்துரு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு. நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான டே, எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால தான் அம்மா அப்பா வந்திருக்காங்க. என் ஹஸ்பண்டோட அம்மா அப்பா வர முடியல, அவங்க அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நாட்டுக்கோழி குழம்பு, சாதம், வாழை இலையில வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ரயான் குட்டிக்கு வந்து யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா 1 மணி வரை அவன் தூங்கவே மாட்டான். ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பான். இப்போ மணி 11:30 ஆயிடுச்சு. இனியும் விளாண்டுட்டு இருப்பான். அவன் தூக்கம் வந்து அவனை கஷ்டப்பட்டு தான் கொண்டு போய் படுக்க வைக்கணும். என்னோட வெட்டிங் டே அன்னைக்கு உள்ள ஸ்பெஷலு பாயாசம், பால் பாயாசம். பால் பாயாசம் நான் தான் செஞ்சேன். ஃபுல் வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் எடுக்க முடியலை. சிக்கன் குழம்பு இப்போ தான் வைக்க போகிறேன். புளிமந்தி தான் செய்ய போகிறேன். அதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்னோட வெட்டிங் டேக்கு என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்கன்னு. மறக்காம என்னோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனாக ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடுத்தடுத்து உடனே வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் ரெட் ஹார்ட்டு போட்டு விடுங்க. கேட்டிக்கா, அப்பச்சு கேட்டிக்கா. எப்படி இருக்கு? அங்க அப்பாட்ட காணு. எப்படி இருக்கு வாட்ச்?